வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அதற்கு முன்பாக ஒரு டிஸ்க்ளைமர். எங்க ஊர்ல காற்று, இடி, மழை எப்பொழுது வேண்டுமானாலும் மின்வெட்டு ஏற்படலாம். அதனால முகம் தெரியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நான் செல்போனுடைய டார்ச் லைட்ல கூட பேசுவேன். ஆனா விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்க. விஜய் அரசுக்கு மரண அடி தந்து இருக்கிறது உயர் நீதிமன்றம். எந்த வழக்கில் என்று விரிவா பார்க்கலாம். எல்லாரும் சொல்றது என் காதுல விடுது. இந்த தமிழக வெற்றி கழக அரசு அமைந்த பிறகு எந்த நீதிமன்றத்துல இவங்க வெற்றி பெற்றிருக்கின்றார்கள்? எல்லா நீதிமன்றத்திலும் இவங்க சரிக்கு தான் இருக்கிறாங்க. திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்களை சிறையில் அடைத்ததை தவிர எந்த வழக்கிலையாவது இவங்க வெற்றி பெற்றிருக்கின்றார்களா? அதனால இந்த அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு முறையும் தலையில நீதிமன்றங்கள் கொட்டிக்கொண்டேதான் இருக்கிறது. அதனால செம மின்னல். அது நம்முடைய வீடியோவிலையும் பதிவாயிருக்கும், நீங்க பார்த்துருக்கலாம். நானே மிரண்டு போயிட்டேன். வெளிச்சம் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. இப்போ நம்ம விட்டதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஆமா, இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்கிலும் வெற்றி பெறல தான். கஷ்டப்பட்டு பேசுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல கரூர்ல கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து போனாங்க. வாழ்வாதாரம் இல்லாம தவிக்கிறாங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லிட்டு 31 பேருக்கு பாத்தீங்கன்னா அரசு வேலை வழங்குச்சு. ஆனா இந்த அரசு வேலை வழங்குகின்ற நிகழ்ச்சியின் போது உயர் நீதிமன்றமானது ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. என்ன இடைக்கால உத்தரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏங்க இந்த பணியை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியா கூடுங்க. இரண்டாவது, நிரந்தர பணியை தருவதற்கான முகாந்தரம் என்ன என்பதை நாங்க ஏற்கனவே மனுதாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கருத்து கேட்கிறோம், உங்ககிட்டயும் கருத்து கேட்கிறோம், தீர விசாரிக்கிறோம். அதனால நீங்க பணி வழங்குவதே நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டது அப்படின்னு ஏற்கனவே பணி வழங்குகின்ற போதே நீதிமன்றமானது சொல்லிடுச்சு. அதனால தற்காலிக பணியை தான் வழங்கினாரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். இப்ப நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு நிறைய கேள்விகளை எழுப்பி அந்த பணி ஆணை வழங்கினாங்கல்ல, அது ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணி இருக்கிறது. எல்லா வழக்கிலும் இந்த தமிழக அரசாங்கமானது பின்னடைவை சந்தித்திருந்தாலும் இந்த வழக்கில் பின்னடைவை சந்தித்திருப்பதுதான் மரண அடி என்று சொல்லலாம். ஏன் தெரியுமா? இது கொள்கை முடிவு என்று இந்த அரசு வழக்கறிஞர் போயிட்டு நீதிமன்றத்தில் சொல்றாரு. எது எதெல்லாம் கொள்கை முடிவு என்று உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கருணை அடிப்படையில எப்படி வேலை வழங்கணும் உச்ச நீதிமன்றமானது வழிகாட்டி இருக்குது. அந்த உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுறத நீங்க கடைபிடிக்கவே இல்லையே. ரெண்டாவது, கருணை அடிப்படையில வேலை வழங்கணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ணிட்டு தான் வழங்குவீங்களா? உங்க எல்லாருக்கும் தெரியும் கருணை அடிப்படையில எப்படி வேலை வழங்குவீங்க. நம்ம நாட்டு எல்லையில போரிட்டு இறந்து விட்டார்கள் என்றால் அவங்களுக்கு எல்லாம் வேலை வழங்கலாம். இல்லையா, ஒரு அரசு ஊழியர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, இறந்து போறாரு. ஸோ அவங்க பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கருணை அடிப்படையில வேலை வழங்கலாம். இல்லையா, மருத்துவ காரணங்களால அவரால் வேலை செய்ய முடியல, அதனால அந்த குடும்பமானது பொருளாதார ரீதியா பின்னடைவை சந்திக்கிறது. அப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையை வழங்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட வாரிசுகள் கருணை அடிப்படையில வேலை கேட்டு காத்து நிற்கும் போது உங்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுக்கு நீங்க கருணை அடிப்படையில வேலையை வழங்கியிருக்கீங்க. நாங்க எந்த காரணமெல்லாம் சுட்டி காட்டணுமோ அந்த காரணத்துல ஒரே ஒரு காரணம், கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவங்களுடைய விஷயம் வருதா? அப்போ கருணை அடிப்படையில நம்ம வேலை வழங்க வேண்டும் என்றால் என்ன நடைமுறையை கடைபிடிக்கணுமோ அந்த நடைமுறையை நீங்க கடைபிடிக்கல. சரி, பொருளாதாரம் அவங்களுக்கு இல்ல, வாழ்வாதாரம் இழந்து விட்டார்கள், அதனால வேலை வழங்குறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அரசு பேருந்தானது விபத்துக்குள்ளாகுது. ஏகப்பட்ட பேர் உயிரிழக்கின்றார்கள். அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் அப்படியே காக்கப்படுதா? அவங்களுக்கெல்லாம் நீங்க அரசு பணி வழங்குவீங்களா? இல்லைங்க, அரசு பணி என்று சொல்கின்ற போது இதெல்லாம் சாதாரண பணி தாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லிச்சு. பாருங்க, பணியில என்ன சாதாரண பணி, என்ன பலம் வாய்ந்த பணி? எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது தானே. அப்படி இருக்கும்போது சாதாரண பணி, ரெண்டாவது வலிமை மிகுந்த பணி என்றெல்லாம் ஒரு பணியே கிடையாது. அதனால அவங்கவுங்க எந்த அளவுக்கு கல்வி அறிவு பெற்றிருக்கின்றார்களோ அவங்களுடைய தகுதிக்கு அடிப்படையில் தான் நீங்க வேலை வழங்கிருக்கீங்க. அந்த வேலையெல்லாம் சாதாரண பணி, வலிமை உள்ள பணி அப்படின்னு பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
ரெண்டாவது, சிவகாசிக்கு அருகாமையில் வந்து பட்டாசு தொழிற்சாலையானது வெடி விபத்தின் மூலமாக தகர்ந்துடுது. அதில் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமாக காலி ஆயிடுது. அந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்த்தவங்க இறந்து விட்ட பிறகு அவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் வேலை கொடுப்பீங்களா? அதுக்கு உங்கள் சட்டத்தில் இடம் இருக்குதா? அதனால வழிகாட்டுதலுடைய நெறிமுறையை நீங்கள் கடைபிடிக்காம வேலையை வழங்கியிருப்பதனால நாங்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு உயர்நீதிமன்றமானது கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஏன் வந்து இந்த வாதம் வந்துன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து பல இடங்கள்ல கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துருக்காங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் இவங்களுக்கு வேலை கொடுத்தோம் அப்படின்னு தவேக அரசாங்கம் சொல்லிச்சு. சரி சொல்லுங்க, யாருக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை முன்னிறுத்துகின்றார்கள். அதை நீதிமன்றமானது ஏற்றுக்கொள்ளலை. அது அரசாங்கத்துடைய நிகழ்வு காரணமாக உயிரிழந்தார்கள், அதனால அரசாங்கமானது பொறுப்பேற்று வேலை வழங்கிச்சு. ஏற்கனவே வழிகாட்டுதல் அதுக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில், அதனால அதை போய் ஏதாவது கூட ஒப்பிடுறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய மகனுக்கு வேலை வழங்கியிருக்காங்க கருணை அடிப்படையில் அப்படின்னாங்க. ஏங்க, விபத்தில் இறந்தாலும் சரி, எல்லையில போரிட்டு இறந்தாலும் சரி, ரெண்டாவது எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அவரு நாட்டுக்காக உழைத்து விட்டு வந்த பிறகு கூட மாநில அரசுல வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அப்போ அவங்க இறந்து விட்டார்கள் என்றால் அவங்க மகனுக்கு வேலை வழங்கலாம். ஆனா இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு சொல்லுவீங்க, நியாயமான காரணத்தை சொல்லவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்து விடுகின்றார்களே அவங்களுக்கெல்லாம் நம்ம வேலை வழங்கலையா? எஸ்சி எஸ்டி ஆக்ட் மூலமாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மூலமாக பாதிப்படைந்து உயிரிழக்கின்றார்களவா, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வழங்கலையா அப்படின்னு சொல்லும்போது, அது உச்ச நீதிமன்றத்துல சட்டமே இயற்றப்பட்டிருக்குங்க. வன்கொடுமை காரணமாக உயிரிழந்து விட்டால் அந்த குடும்பத்துக்கு பொருளாதார உதவியும் வேலை வாய்ப்பும் அரசாங்கம் விருப்பப்பட்டா வழங்கலாம் என்று வழிகாட்டு நெறிமுறை வழங்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாவற்றுக்கும் வழிகாட்டு நெறிமுறை வழங்கப்பட்டிருக்கும் போது நீங்க என்னங்க, நீங்க திடீர்னு வந்து உங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு வந்து உயிரிழந்தவங்களுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா இல்லையா? பணம் கொடுத்தோம். அரசாங்கம் நிவாரணம் வழங்கிச்சா இல்லையா? நிவாரணம் வழங்குச்சு. இந்த மாதிரி விபத்தின் மூலமாக உயிரிழந்தவங்களுக்கு கடந்த காலங்களில் பணி வழங்கி இருக்கின்றார்களா, இல்ல இந்த மாதிரி பலனை வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது பலனை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நீதியரசர் சொல்றாங்க, எந்த விதமான நெறிமுறையும் கடைபிடிக்காம லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது, அதுலயும் ஏற்கனவே ஞாபகப்படுத்துற உங்க எல்லாருக்கும், நீங்க வாரிசுதாரர்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துருக்கீங்க. அதே தான் ஏற்கனவே கருணை அடிப்படையில் வேலையை எதிர்பார்த்து நிறைய வாரிசுதாரர்கள் காத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கெல்லாம் மூப்பு அடிப்படையில், அதாவது கால வரிசை அடிப்படையில், ஒருத்தர் 2002 இருந்து கூட காத்துன்னு இருப்பான். அந்த மாதிரி வாரிசு மூலமாக நமக்கு வேலை கிடைக்கும் என்று காத்துக்கிட்டு இருக்கின்ற அவனுக்கெல்லாம் வேலை கொடுக்காம 3 மாசத்துக்கு முன்பாக உயிரிழந்த, அதுவும் உங்க பொதுக்கூட்டத்துல உயிரிழந்த அவங்களுக்கு மட்டும் இப்படி வேலை கொடுத்தீங்கோ? அப்போ ஏற்கனவே காத்திருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வேலையை கொடுத்துட்டு அதற்கு பிறகு இவங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அப்போ எந்த ஒரு நடைமுறையும் நீங்க கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தவேக அரசாங்கத்துடைய தலையில நறுக்குன்னு கொட்டி பணி வழங்கின ஆணைய ஒட்டுமொத்தமாக நீதிமன்றமானது ரத்து பண்ணிருக்குது. பல லட்சம் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனசுல பால வாத்திருக்கிறது நீதிமன்றம். டிஎன்பிசி காரங்களை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, ஏங்க டிஎன்பிசிக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கான், எக்ஸாம் விடுவாங்க, பரீட்சை எழுதலாம், வேலைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு, ஆனா இந்த மாதிரி அநியாயமா வேலையை தூக்கி கொடுக்குறாங்களே, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, கருணை அடிப்படையில் வேலை கொடுத்தாங்கன்னா அது நம்ம கண்ட்ரோல்லையே வராதுங்க, அதனால அதை நம்மளோட சேர்க்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை தவேக அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டிருக்காங்க. இந்த மாதிரி கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பதை விட அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கலாம். 2வது, அவங்க அரசு பணிக்கு விண்ணப்பித்தார்கள் என்றால் முன்னுரிமை கொடுக்கலாம். ஆனா ஐயோ கூட்ட நெரிசல் இறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வேலையை தூக்கி கொடுப்பது தவறான முன்னுதாரணம். தயவு செய்து ஒருபோதும் இந்த மாதிரி ஒரு முடிவை எப்போதும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போட்ட ஜிஓ எண் 5544 ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்ப தவேக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா மேல்முறையீடு பண்ணுவாங்க. இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலே வந்து இந்த அரசாங்கமானது கடைபிடிக்காத காரணத்தினால உச்ச நீதிமன்றம் போனாலும் பின்னடைவை தான் சந்திப்பாங்க.
ரெண்டாவது நீதிமன்றமானது கடைசியில் ஒரு வார்த்தையை கேட்டது, இந்த மாதிரி விபத்தில் உயிரிழந்து விடுகின்றார்கள் என்றால் அவங்களுக்கு அரசு பணி வழங்குவது தொடர்பாக ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்களா, இல்லை வழிகாட்டு நெறிமுறை ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா, அப்படி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா இது எங்கள் கொள்கை முடிவு, இந்த பாருங்க வழிகாட்டுதலை வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை எந்த ஒரு வழிகாட்டுதலையும் நாங்கள் வெளியிடலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எதன் அடிப்படையில் நீங்கள் அரசு வேலையை கொடுத்தீங்க? அதனால் இது தவறான முன்னுதாரணம். ஸோ கோடான கோடி இளைஞர்கள் வேலைக்காக காத்திருக்கும் போது இப்படி அரசு வேலையை தூக்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் போகின்ற பாதை தவறு என்று சொல்லி பணி நியமன ஆணையை ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது தமிழக அரசாங்கத்துக்கு பேர் இடிதான். தவறான முன்னுதாரணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. எந்த ஒரு அரசாங்கமும் சரி தான் கட்சிக்கு இல்லை தன்னுடைய வாக்கு வங்கியை நிலைநிறுத்த வேண்டும் என்று எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் ஆப்பு வச்சிருப்பது போல தான் தெரியுது. கரூரில் வெற்றி பெற வேண்டும், அதுக்காக இந்த பாதிப்படைஞ்சவங்களுக்கு வேலை கொடுப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த கரூர் ஜனமும் பார்ப்பா விஜய நம்பனா கைவிட மாட்டார்ப்பா, ஆட்சிக்கு வந்ததும் வேலையே கொடுத்துட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இமேஜ் ஏற்படும். அதனால விஜய பார்க்க எங்க வேணாலும் போலாம்யா, என்ன நடந்தாலும் அந்த மனுஷன் காப்பாத்துறாயா, பின்னாடி இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுறாயா, சும்மா வாரி கொடுத்தான் பாரியா வல்லல், இவன் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காக எங்க கூட்டம் போட்டாலும் விஜய் பின்னாடி ஓடி வரணும் இந்த கூட்டம் என்பதற்காக வேலையை தூக்கி கொடுத்தாங்க. ஆனா இந்த வேலை மட்டும் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், ஏன்டா விஜய் கூட்டத்துக்கு போறீங்க? அந்த ஆளு வருவான், பேசுவான், போயிடுவான், கூட்ட நெரிசல்ல நம்ம சாவோம், நம்ம குடும்பம் நடுத்தரும் நிற்கும், அவன் என்ன காப்பாற்ற போறான் அப்படின்னு ஒரு பரப்புரை பரவிடும். அதெல்லாம் பரவக்கூடாது என்பதற்காக இப்படி வேலையை கொடுத்தாங்க. இப்போ ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு இதுலயும் ஒரு கெயின் தான். விஜய் என்னவோ கொடுத்தாருப்பா, ஆனா நீதிமன்றம் தான்பா ரத்து பண்ணிடுச்சு, பாவி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த அப்பாவி மக்களை வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்து விஜய் ஏமாத்தி இருக்கிறாருன்றத எப்ப புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. நீதிமன்றம் இது ரத்து பண்ணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சே கொடுத்துருக்காருன்னா நம்ம எல்லாம் என்ன கிணப்பைன்னு நினைக்கிறாரா அப்படின்னு கரூர் மக்கள் நினைக்கணும். நினைப்பாங்களா தெரியல நண்பர்களே. இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. உங்க கருத்தையும் சொல்றோங்க.